உமது நோய் நீங்குக. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது நோய் நீங்குக. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நோய் நீங்கி நலமாயிரு, பிணி நீங்கி நலமாயிரு, உன் விசுவாசம் உன்னை மீட்டது, விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் பிள்ளைகளின் நோய்களை அவர் சுமந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சுகத்தை, தெய்வீக சுகத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே உம்முடைய நோய் நீங்குக என்று அவர் வல்லமையோடு சொல்கிறார் என்று சொன்னால், அது ஒன்று, அந்த நோயை அவர் சுமந்து கொண்டார். ஏசாயா 53:3-4 வாசிப்பது போல அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து கொண்டார். நம்மை நலமாக்கக்கூடிய தண்டனை அவர் மீது விழுந்தது. இன்னொன்று, வார்த்தையினாலே நம்மை அவர் குணப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 8:16 வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் ஒரு வார்த்தையை அனுப்பி, அல்லது ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார், நோய்களை நீக்கினார். அதை இன்னும் வேறு விதமாக பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 107:20 வார்த்தையை அனுப்பி அவர் அவர்களை குணப்படுத்தினார். தழும்புகளினாலும் வார்த்தையினாலும் நம்மை குணப்படுத்துகிற கடவுள் நம்மோடு இருக்கிறபடினாலே இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், நோய் நீங்குக. அவருக்குரிய பிள்ளைகளாய், அவருடைய பாதையிலே செல்லுகிற பிள்ளைகளாய், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கும் என்று சொன்னால், அதை நம் மத்தியிலே கடந்து வந்து இவ்விடத்தில் மகளிடத்தில் இருக்கிற நோய் நீங்குக என்று சொல்லக்கூடியவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார். நோய் நீங்கி நடத்தோடு வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.